Hello friends, welcome to my channel Early Riser. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.2க்கு சில பேசிக்ஸ் பார்க்கலாம். இப்போது ஏன்ற செட் கொடுத்துருக்காங்க, பீன்ற செட். இது இப்போது நம்ம ஏன்ற செட்டை நார்மலாக இப்படி எழுதுவோம் ரோஸ்டர் ஃபார்மில் 1 2 3. பி பியில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? ABCD. இது நார்மலாக நம்ம இப்படி எழுதுவோம், அதை தான் இவங்க இங்கே ஆரோ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இது ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன். ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா ஆர்டர் பேராக எழுதலாம். 1, A 2, B 3, C. இதுதான் நம்ம ஏக்கும் பிக்குமான ரிலேஷன். 1ஓட இமேஜ் A, 2ஓட இமேஜ் B, 3ஓட இமேஜ் C. Dக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஆரோ எங்கே போதோ அதுதான் இதோட இமேஜ். இப்போ 1ஓட இமேஜ் A, 2ஓட இமேஜ் B, 3ஓட இமேஜ் C. Dக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போது இதை இங்கே இருக்கிறது நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். எப்படின்னா ஏவோட ப்ரீ இமேஜ் 1, பியோட ப்ரீ இமேஜ் 2, சியோட ப்ரீ இமேஜ் சியோட ப்ரீ இமேஜ் 3. டிக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால தான் நம்ம இங்கே எழுதலை அதை. இப்போ நம்ம டொமைன், ரேஞ்சு, கோடொமைன்னா என்னென்னு பார்க்கலாம். டொமைன் அப்படின்னா இங்கே இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்க்கு எந்தெந்த நம்பர்ஸ்க்கெலாம் இங்கே இமேஜ் இருக்கோ அதை தான் டொமைனுன்னு சொல்லுவோம். எதுக்கெலாம் இமேஜ் இருக்குது? 1க்கு இமேஜ் இருக்குது, 2க்கும் இமேஜ் இருக்குது, 3 3க்குமே இமேஜ் இருக்குது. அப்போ அதுதான் டொமைன். 1 2 3. இப்போ இங்கே 1 2 3ன்னு எழுதிட்டோம்ல டொமைன். இதோட இமேஜை நம்ம இங்கே எழுதிடணும். 1ஓட இமேஜ் A, 2ஓட இமேஜ் B, 3ஓட இமேஜ் C. அவ்வளோதான். கோடொமைன்னா இங்கே நம்ம இமேஜ்னு சொன்னோம்ல, இந்த செட்டுக்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ, இப்போ இந்த பீன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுதான் கோடொமைன். அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான்னு நம்ம பார்க்க வேணாம். இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு பார்த்தோன்னா அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ கோடொமைனுக்கு நம்ம ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். இங்கே முன்னாடி இதுக்கு நம்பர் இருக்கா இல்லை இது எதோட போய் ஜாயின் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஓகே, இப்போ டொமைன்னா என்னது? இதுக்கு இமேஜ் இருக்கணும். இப்போ இந்த 1 2 3 இது 3 நம்பருக்குமே நமக்கு இங்கே இமேஜ் இருக்குது. அப்போது அதை நம்ம டொமைனுன்னு சொல்லுவோம். டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே இருக்கிறது. ரேஞ்ச் செகண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும். ரேஞ்சுக்கு எதை நம்ம இமேஜ்னு சொல்கிறோமோ அதுதான் ரேஞ்சு. 1க்கான இமேஜ் A, 2க்கான இமேஜ் B, 3க்கான இமேஜ் C. கோடொமைன்னா செகண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதிடணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எழுதிடணும். 1 2 3 4. இன்னொரு கண்டிஷன் இருக்குது டொமைனாக இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே இருக்கிறத நான் எடுத்து எழுதிடலாம். அதுக்கு இங்கே இமேஜ் இருக்கணும், அப்போ தான் அது டொமைன். சரி, இப்போ இதுக்கு ஏபி எழுதலாம். ஏ 1 2 3 4 5. இப்போ பின்ற செட்டுக்குள்ளே 3 லெட்டர்ஸ் இருக்குது, ஏபிசி. நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் பார்த்துருப்போம். இது நெக்ஸ்ட்டு இப்போ இதை ஆரோ டயக்ராமில் நம்ம காட்டுறாங்க. ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன ரிலேஷன்? 1, A 1, A 2, B 3க்கு C 3, C 4க்கு A மறுபடி 4, E 5க்கு இமேஜே இல்லை, அதனால் நம்ம அதை எழுத மாட்டோம். நம்ம டொமைனும் ரேஞ்சும் இதை பார்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? 1 2 3 4. அதுதான் டொமைன். செகண்டாக ABCA, ABCAன்னு இருக்குது. ஏ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, நம்ம 1 டைம் எழுதுனா போதும். ABC இப்படியே நம்ம எழுதிக்கலாம். செகண்டாக இருக்கிறது ரேஞ்சு, ஃபஸ்ட்டாக இருக்கிறது டொமைனு,
நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இந்த பீன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை மொத்தமாக நம்ம கோடமைன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆரோ டயக்ராம் பார்த்து எழுதிக்கலாம். இதோ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சும் நம்ம எழுதிக்கலாம். ஆரோ டயக்ராம் வச்சு எப்படி எழுதணும்னா, ஏன்ற செட்டுக்குள்ளே 5 நம்பர்ஸ் இருக்குது, பீன்ற செட்டுக்குள்ளே 3 லெட்டர்ஸ் இருக்குது. இதுக்கும் ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் வந்து நமக்கு இப்படி ஆரோ போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து எது எதெல்லாம் டொமைன்னு கண்டுபிடிக்கணும். டொமைன்னா இப்போ இங்கே இருக்குது, இந்த நம்பருக்கு இந்த சைடு இமேஜ் இருந்துச்சுன்னா இதை நம்ம டொமைனில் எழுதிடணும். அது மாதிரி என்னென்ன நம்பர்ஸ்க்கெலாம் இமேஜ் இந்த சைடு இருக்குன்னா 1 2 3 4 இந்த 4 நம்பர்ஸுக்கு தான் இங்கே இமேஜ் இருக்குது. அதை நம்ம டொமைனுன்னு சொல்லுவோம். ரேஞ்சு வந்து செகண்ட் செட்டு. இப்போது இந்த செட்டுக்குள்ளே ஏபிசின்ற லெட்டர் இருக்குது. இந்த நம்பர்ஸோட இமேஜாக இது இருக்குல்ல, இது எந்தெந்த லெட்டர்ஸுக்கெலாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லிடலாம். ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது இங்கே 1, பிஏக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது 2, சியுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது 3. அப்போ இங்கே இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம ரேஞ்சில் எழுதிடணும். கோடமைன்னா பீன்ற செட்டுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் இருக்கோ என்னென்னலாம் எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் நம்ம அதை எழுதியிருக்க மாட்டோம் ரேஞ்சில். ஆனால் கோடமைனில் எழுதியிருப்போம். ஓகே, தேங்க்யூ.